ஒரு கிராமத்துக்கு அருகே ஒரு மலை இருந்துச்சு. அந்த மலைக்கு கீழ 3 சின்ன பாதை பிரிஞ்சு போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் அந்த ஊர்ல இருந்த ஒரு இளைஞன் அந்த 3 பாதை முன்னாடி நின்னான். மனசுக்குள்ளே ஒரே குழப்பம். இந்த பாதை எடுத்தா எல்லாரும் போறாங்க. அந்த பாதை எடுத்தா வாழ்க்கை செட்டாகும்னு சொல்றாங்க. 3வது பாதை யாரும் பெருசா போனதில்ல. எதை எடுத்தா சரின்னு அவனுக்கே தெரியல. அப்போ மலை ஓரத்துல ஒரு வயசானவர் சும்மா அமைதியா உட்கார்ந்திருந்தார். அவனுக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு. அவர் கிட்ட போய் கேட்டான், ஐயா, இந்த 3 பாதையில எது எனக்கு சரியா இருக்கும்? அந்த வயசானவர் சித்தர் சின்ன சிரிப்போட அவனை பார்த்தார். அப்புறம் ஒன்றும் சொல்லாம ஒரு கேள்வி கேட்டார். நீ எந்த பாதையை நினைச்சா உன் மனசு லேசா ஆகுது? இளைஞன் சும்மா நின்னான். ஒரு பாதையை நினைச்சா பயம் வந்துச்சு. ஒரு பாதையை நினைச்சா பெரிய சுமை மாதிரி இருந்துச்சு. 3வது பாதையை நினைச்சதும் மனம் ஏதோ லேசா ஆன மாதிரி இருந்துச்சு. அவனுக்கே புரியல. இந்த பாதைதான் யாரும் போகல. ஆனா மனசு மட்டும் அமைதியா இருக்கு. அந்த வயசானவர் சித்தர் மெதுவா சொன்னார், அதுதான் உனக்கான பாதை. பயம் வராத பாதை சரியானது இல்லை. மனம் அமைதியா இருக்கிற பாதைதான் உண்மையான வழி. அந்த இளைஞன் 3வது பாதையில நடக்க ஆரம்பிச்சான். பாதை சுலபமா இல்ல. ஆனா மனம் மட்டும் சும்மா லேசா இருந்துச்சு. சிறிது தூரம் போனதும் அவன் திரும்பி பார்த்தான். அந்த வயசானவர் அங்கே இல்ல. ஆனா அவன் மனசுக்குள்ளே ஒரு வார்த்தை மட்டும் ஒலிச்சுக்கிட்டே இருந்துச்சு. உனக்கான பாதையை நீயே தேர்ந்தெடு.